பார்த்தீங்க அப்படின்னா, நான் முகத்துக்கு மட்டும் இல்லைங்க. இன்றைக்கி வந்து கை, காலு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டிங்கனாவே போதும். உங்களுக்கே பார்த்துட்டு இருப்பீங்க பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து அதை தடவி ஒரு 15 நிமிஷம் மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா, எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் உடல் முழுவதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, சூப்பராக வந்து வெள்ளையாயிரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு வைரல் ஃபேஸ் பேக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்களே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு கருப்பாக எந்த அளவு நீங்கள் கருப்பாக இருந்தாலும் உடல் முழுவதுமே வந்து வெள்ளையாக இருக்க ஒரு சூப்பரான க்ரீம் தான். இதை வந்து நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறோம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குறைவான தீயிலே வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இதை சேர்க்கக்கூடியது புரு காஃபி பவுடர் தான் நம்ம எடுத்திருக்கோம். 2 காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். 3 ரூபா காஃபி பவுடர். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு வருங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி இந்த பொடியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். காப்பி பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா நல்லா கரைஞ்சிரும். இந்த மெத்தடில் நீங்கள் முகத்துக்கு யூஸ் பண்ணுறப்ப சூப்பராக வந்து கலர் சேஞ்ச் ஆகுங்க. நீங்கள் லைவ் ரிசல்ட்டாகவே இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் இந்த மெத்தேடு வந்து நம்ம ரெடி பண்ணல. ஆனால் இந்த மெத்தேடு ரொம்பவுமே நல்லா கலர் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மங்கு மறு எந்த ஒரு டாட்டாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக எடுத்துருது. 30-40 வயசு இருந்தால் கூட 20 வயசு மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி காமிக்கும். ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காப்பி பவுட்ரு பொங்கி வந்துடும். அதனால் குறைவான தீயில் வச்சுட்டு இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் திக்காகணும். அதான் மெயினு. நீங்கள் அப்படியே கொதிச்சதே வந்து இறக்கிடக்கூடாது. ஒரு திக்னஸ் வரணும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் டார்க்காக ஆகணும் நம்மளுக்கு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோங்க. நிறைய பேர் வந்து நார்மல் மஞ்சள் நம்ம சேர்த்துருக்கோம் எல்லா ஃபேஸ் பேக்குக்கும். இன்றைக்கி வந்து இந்த விரலி மஞ்சள் அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். இது வந்து வாங்கிக்கோங்க. இது நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் எந்த ஒரு கிருமி நாசினி இருந்தாலும் எடுத்து ரொம்ப சூப்பராக செயல்படும். இதை நம்ம கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கலாம். இடிக்கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லில் நல்லா தொடச்சிட்டு இந்த மஞ்சளை நல்லா இடிச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து நம்ம இடித்தாச்சு. இதை வந்து நம்ம அந்த காஃபியில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சளும் காஃபியும் நல்லா வந்து ஒரு திக்னஸ் மாதிரி வரணும். இது எதுக்காக நம்ம இப்படி சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் தனியாக பயன்படுத்துகிறப்ப இது வந்து உங்களுக்கு பவுட்ரு மாதிரி வராது. இந்த காஃபி பவுடரை நீங்கள் கலந்து எடுக்கிறப்ப நல்ல ஒரு திக்கிங் இருக்கும். அதோட எசன்ஸ் எல்லாமே இந்த காப்பியில் நல்லா கலந்துரும். அதுக்கப்புறம் இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த விரலி மஞ்சளை யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை இதை வந்து நீங்கள் நிறையா ஒரு 5-6 விரலி மஞ்சளை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ நான் வந்து இடித்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். போட்டதே பாருங்கள், நல்ல கலர் வந்து ஒரு செம்மையாக இருக்கும். இது நல்லா ஒரு 2 டீஸ்பூன் வர வரைக்கும் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். ஒரு 4 டீஸ்பூன் வைக்கிறீங்க தண்ணி அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் வரணும். கண்டிப்பாக அந்த மஞ்சள் வந்து இதில் அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக அந்த காப்பியில் நம்மளுக்கு கிடைக்கணும். சரிங்களா? காப்பி பவுடரும் மஞ்சளும் நல்லாவே திக்காகணும். இப்போது நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து சுண்டிருச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இப்போ அதை அப்படியே நம்ம கையோடு வடிகட்டிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது அப்படின்ட்டு.
மஞ்சள்லாம் நல்லா கலர் மாதிரி இங்கே பாருங்கள், நல்லா அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிருச்சு. இது தேவைப்படாது, நம்ம எடுத்துடலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா திக்காக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மஞ்சளும் காஃபியும் நல்லாவே கலர் ஆகிருச்சு. இதை வந்து நீங்கள் எடுத்து கூட வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் போடுறப்ப நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பியூர் கடல மாவு வந்து எடுத்துக்கோங்க. கடலை மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நம்ம ஃபேஸுக்கு அளவு நான் எடுத்திருக்கேன். இது வந்து கழுத்து, கை, உடல் ஃபுல்லாகவே இது வந்து நீங்கள் சூப்பராக வந்து ட்ரை பண்ணலாம். நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்கும். இல்லை, அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது லெமன் தான் சேர்க்க போகிறோங்க. லெமன் வந்து எந்த அளவுக்கு உங்கள் முகம் கருப்பாக இருந்தாலும் அந்த தேவையில்லாத கரைகள், முக சுருக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துருவோம். அதுக்கு வந்து ஒரு 1/2 லெமன் வந்து எடுத்துக்கலாம். லெமன் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு அலர்ஜியும் வராது. இது வந்து இருக்கட்டும், இந்த தோல் இருக்கட்டும். ஒரு 1/2 லெமன் மட்டும் போதும். இதுக்கு அடுத்து இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஒரு பவரு. நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இதில் சேர்த்துக்கோங்க. 1 to 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிக்கலாம். செம்மையாக அதில் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இதில் இன்னும் ஒரு பொருள் மட்டும் சேர்க்க போகிறோம். இதை நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி மஞ்சள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது கோதுமை மாவு தான் எடுத்திருக்கோம். இது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கே தெரியும் கோதுமை மாவு எந்த அளவுக்கு முக பிரைட்னஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு. அரிசி மாவை விட கோதுமை மாவு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். சர்க்கரை நல்லா கலந்து விடணும். சர்க்கரை இதோடு சேர்ந்து நல்லா மிக்சிங் ஆயிரும். கோதுமை மாவு போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு பசை மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் மட்டும் நீங்கள் முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கழுத்து, கருமை எல்லா பக்கம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான், செம்ம பேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பர் ஆயிடுச்சு. ஒரு 10 பைசா செலவில்லாமல் உங்கள் முகத்தை இந்த வெயில் காலத்தில் முகத்தில் மட்டும் இல்லைங்க, உடல் முழுவதுமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி நம்ம முகத்தில் அப்ளை பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு லைவாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்மளோட முகம் இந்த வெயில் காலத்துக்கு பாருங்கள் ரொம்ப டல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் இது போட்டு நம்ம கழுவுனதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் அந்த டயர்டு, அந்த ப்ரெஸ் வந்து அப்படி வந்து சூப்பராக கிடைக்கும். எங்கே போனாலும் சரிங்க, ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு லைவாகவே இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இது நல்லா கலந்தாச்சு.
மங்கல் சுருக்கம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நல்லா அழுத்தி லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க. நல்லா வந்து ஒர்க் ஆகும். ஸ்கின் வந்து நல்லா ஓப்பன் ஆகிற அளவுக்கு நீங்கள் மசாஜ் கொடுத்தா போதும். இதில் நல்லா நீங்கள் மசாஜ் கொடுக்க அந்த ஸ்கின்ல ஃபுல்லாக வந்து நல்லா அந்த ஃபேஸில் இறங்கினதுக்கப்புறம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. தேவையில்லாத முடியெல்லாம் இருக்கு இல்லையா முகத்தில், அதெல்லாம் வந்து நீங்கள் போட அந்த முடியெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உளுந்துடும். அதுக்கப்புறம் வந்து நிரந்தரமாகவே அந்த ஹேரெல்லாம் வந்து வராது. அந்தளவுக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் தான். ஜென்ஸ் எல்லாம் போடலாமா நிறையா பேர் வந்து கேட்குறீங்க. ஜென்ஸ் எல்லாம் முடியில் படாமல் வந்து போடுங்க. கண்டிப்பாக போடலாம், ஸ்கின்னில் போடலாம். முடி மேலே வந்து போட வேண்டாம், சரிங்களா? அந்தளவுக்கு ரொம்ப வேரோடலாம் வராது. இந்த குட்டி குட்டி ஹேர் வந்து இந்த பெண்களுக்கு வந்து ரொம்ப அந்த சின்ன சின்ன ஹேர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து வந்துடும். அதுக்காக தாடியெல்லாம் உதிர்ந்துடும் அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா ஜவ் மாதிரி வந்து பிடிச்சிக்கும் இந்த கோதுமை. இது இந்த மாதிரி அந்த லெமன் தோல் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் கொஞ்சமாக நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த லெமனை அப்படியே முகத்தில் வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் மசாஜ் மாதிரி நல்லா பிடிச்சிக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த லெமன் தோலில் வந்து இப்படி ஸ்க்ரப்பிங் மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வந்து அதை ஸ்கின் ஓப்பன் ஆகி நல்லா கலரிங் கொடுக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். இதே தெரியும், அப்படியே டைட் ஆகுது பாருங்கள் ஃபேஸு. அப்படியே போட அப்படியே முகத்தை அந்த சுருக்கங்களோட இழுத்து பிடிக்குது. ஏன்னா அந்த கோதுமை மாவோட பவர் அந்த மாதிரி, சரிங்களா? நல்லா காய விட்டு இப்போ நம்ம கழுவிட்டு வந்துடலாம். இதோட நம்ம அந்த உதட்டு கருப்பையும் வந்து எடுக்க முடியும். சில பேர்த்துக்கு நார்மலாகவே உதடு வந்து கருப்பாக இருக்கும். அது வந்து சூடு அதிகமாக இருக்கும் உடம்புல அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். எனக்கே அப்படி தான். அப்போ அந்த லெமன் தோலை வந்து லைட்டாக ஃபைனலாக இந்த மாதிரி சர்க்கரையோடு வச்சு நீங்கள் ஸ்க்ரப்பிங் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து கலர் ஆகும். சரி, இப்போ நம்ம கழுவிட்டு வந்துடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம போடுறப்ப எவ்வளோ டல்லாக இருந்தது ஃபேஸு, இப்போ நம்ம போட்டதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்க. கொஞ்சம் கூட அந்த ஆயில் பசை, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டல்லாகவே சுத்தமாக இருக்காது. போட்டு அந்த ஃபஸ்ட்டு ட்ரிப்பே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். போடுறப்ப எந்த அளவுக்கு முகம் டல்லாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் நம்ம போடுறப்ப என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா உத்து பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஒரு டல்லாக ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ நம்ம இது போட்டு ஒரு 15 நிமிஷத்துலேயே செம்ம கலரிங்கே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, முகத்தில் ஒரு துளி கூட அந்த கைக்கும் முகத்துக்கு பாருங்கள் எப்படி தெரியுங்க, கை எப்படி இருக்குது, அந்த முகம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோ வித்தியாசம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. கழுத்து உடம்பு எல்லாமே ஃபுல்லாக போடலாம். இது சும்மா சிம்பிளாக நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா இதை நல்லா ஒரு முகம் மட்டும் கழுவிட்டு சும்மா ஒரு பொட்டொன்று ஸ்டிக்கர் பொட்டொன்று வச்சுட்டு போனீங்கன்னாவே தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாய்.